புனித எலிசபெத். லூக்கா நற்செய்திகளின்படி எலிசபெத் ஆரோனின் மகளாவார். இவரும் இவரது கணவரான செக்கரியாவும் இறைவனின் பார்வையில் நன்னறியாளர்களாய் வாழ்ந்தனர். ஆனால் குழந்தைகள் இல்லாதவர்களாய் வாழ்ந்தனர். செக்கரியா ஆலய பணிகள் இருந்தபோது இறை தூதர் கபிரியேல் அவர் முன்னே தோன்றி கூறியதாவது: செக்கரியாவே, பயப்படாதே, உமது இறை வேண்டல்கள் கேட்கப்பட்டன. உமது மனைவி கருத்தாங்கி ஓர் ஆண்மகவை ஈன்றெடுப்பாள். நீர் அதற்கு யோவான் என்று பெயரிடுவீர். அவன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருப்பான். அவர் இறைவனின் பார்வையில் பெரியவனாயிருப்பதால் அநேகர் அவரது பிறப்பால் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். அவர் திராட்சை ரசமும் வேறு பானங்களையும் அருந்தார். அவர் பிறப்பின் முன்பே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார். தாமும் தமது மனைவி எலிசபெத்தும் முதிர் வயதினர் என்ற காரணத்தால் செக்கரியா இறைதூதர் கபிரியேலின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை. இதை அறிந்த கபிரியேல் தூதர் செக்கரியாவை நோக்கி, உமது விசுவாசமின்மையால் நீர் வாய்ப்பேச இயலாத ஊமையாவீர். எமது வாக்கு நிறைவேறும் வரை நீர் ஊமையாக இருப்பீர் என்று இயம்பி மறைந்தார். மற்றும் லூக்கா நற்செய்திகளில் எலிசபெத் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. அதிகாரபூர்வமற்ற திருமறை ஏடுகள். எலிசபெத் மேலும் பல அதிகாரபூர்வமற்ற திருமறை ஏடுகளிலும் குறிப்பிடப்படுகிறார். இஸ்லாம் மத திருமறை நூலாகிய திரு குர்ஆனிலும் இவர் கௌரவிக்கப்படுகிறார்.